சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தனம் பார்த்து அழுதுகிட்டே வந்து சேதுகிட்ட, இப்போ உங்களுக்கு சந்தோஷமாமா, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி தனம் சொல்லவும், தனம் என்னாச்சு, ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், நான் கூட என் அக்காவை ஏதோ ரொம்ப ஓவரா பண்றா, அன்னைக்கு ஏதோ நீங்க குடி போதையில தப்பா பேசிட்டீங்க, அதை இப்ப ஏதோ பெருசா எடுத்துக்கிட்டு ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா, அதோ எப்ப பார்த்தாலும் அதே வார்த்தையை சொல்லி சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்கா, நீங்க தான் மன்னிப்பு கேட்டுட்டீங்களேன்னு நான் நினைச்சேன், ஆனா இன்னைக்கு தானே தெரியுது அந்த வார்த்தையோடைய வலியும் அர்த்தமும் என்னன்னு. அத்தனை பேர் மத்தியில நீங்க சொன்ன அந்த ஒத்த வார்த்தை எங்கேயோ கடந்த அந்தமான்ல இருந்து வந்தவ அக்காவை பார்த்து நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்கிறா. அவ இன்னைக்கு அக்காவை பார்த்து என்ன கேட்டான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், சேது பார்த்தா முகமே மாறுது, கோவப்படுறாரு. என்ன கேட்டா? ஐஸ்வர்யா தமிழ்ச்செல்வியை பார்த்து என்ன கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இன்னும் இந்த உடம்புல எதுக்காகடி உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு எங்கேயோ கடந்து வந்த ஐஸ்வர்யா அக்காவை பார்த்து கேட்குறா. அக்காவுக்கு எப்படி வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தானம் கேட்கவும், என்ன தானே சொல்ற அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், ஆமா மாமா, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே. அன்னைக்கு அத்தனை பேர் மத்தியில என் அக்கா வயிற்றுல வளர்ற குழந்தைய தப்பான ஒருத்தங்கிட்ட இருந்து வந்த குழந்தைய நீங்க சொன்னீங்களா இல்லையா, அதே வார்த்தைய அக்காவை பார்த்து இன்னைக்கு அவ கேட்டா. புருஷனுக்கு துரோகம் பண்ணவ தானே நீனு, எவன்கிட்டயோ இருந்து குழந்தைய வாங்கிட்டு வந்தவ தானே நீனு, இன்னும் இந்த உடம்புல எதுக்காக நீ உசுர வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்கிறா. எப்படி நிம்மதியா உன்னால இந்த வீட்டுல சோறு தின்ன முடியுதுன்னு கேட்கிறா. அக்காவால எதிர்த்து அவளை ஒத்த வார்த்தை பேச முடியல, அப்படி அவளால பேசத்தான் முடியுமா மாமா? அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே மாமா. நீங்க மட்டும் அப்படி ஒரு வார்த்தைக்கு சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு அக்காவை பார்த்து அக்காவுக்கு எவ்வளவு அசிங்கமான பேரை உண்டு பண்ற மாதிரி அக்காவை பார்த்து அவ அப்படி கேட்டிருப்பாள மாமா. அக்காவுக்கு தானே மாமா அசிங்கம், என் அக்கா மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தானம் பார்த்தா அழுதுகிட்டே சொல்லவும், சேதுக்கு பார்த்தா பயங்கரமா கோவம் வருது. அவ அப்படியே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமா அவ அப்படித்தான் சொன்னா, அவளுக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அதுல அவ என்னை அடிச்சிட்டா, அது அக்கா என்ன ஏதுன்னு கேட்கறதுக்காக ஐஸ்வர்யா கிட்ட வந்தாங்க, அப்ப அக்காவை பார்த்து இவ அப்படியெல்லாம் பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், சேதுக்கு பார்த்தா கோவம் வருது. தனத்தோடைய கையை பார்த்தா பிடிச்சி விறுன்னு ஐஸ்வர்யா கிட்ட கூட்டிட்டு வராரு. ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு சேது கத்தவும், வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்தா திடுன்னு ஓடியார. என்ன சேது, என்ன பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, டே சேது எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் கேட்க, வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்தா வந்துடுறாங்க. ராஜாங்க, மோகனா, ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரன்னு சொல்லி வீட்டுல இருக்கிற எல்லாரும் வரவும் தமிழும் பார்த்தா வந்துடுறாங்க. ஐஸ்வர்யாவும் பார்த்தா வரவும், என்ன மாம்ஸ் என்ன கூப்பிட்டீங்க, என் பேர் சொல்லி தானே கூப்பிட்டீங்க, ஏதோ சத்தமா இருந்துச்சுன்னு வந்தேன், என்ன மாம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்கவும், தமிழ்ச்செல்வியை பார்த்து நீ என்ன வார்த்தை சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், நான் என்ன சொன்னேன், நான் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லவும், அப்பதான் தானோ, ஏய் நீ எங்க அக்காவை பார்த்து நடத்துக்கிட்ட பொம்பளை நீ சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இங்க தானே கேட்கவும், ஆமா மாம்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும், என்ன ஏதுன்னு கூட கேட்காம ஓங்கி கண்ணத்தை சேர்த்து ஒரு அறை விட்டுறாரு சேது. அடி வாங்கினதுல ஐஸ்வர்யா பார்த்தா கதி கலங்கி போய் நிக்குது. ராஜாங்கம், மோகனா, ஈஸ்வரி, சாவித்திரின்னு சொல்லி சேது ஐஸ்வர்யா அடிச்சதை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. சேது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், போதும் என்ன சொன்ன, தமிழ்ச்செல்வியை பார்த்து நடத்துக்கிட்ட பொம்பளைன்னு சொல்றதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், நான் சொன்னது என்ன தப்பு மாம்ஸ், நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும், நான் சொன்னேனா அதுக்காக நீ சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது ஐஸ்வர்யா மிரட்டி கேட்கவும், நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு மாம்ஸ், ஊருக்குள்ள எல்லாரும் அப்படித்தானே சொல்றாங்க, உங்க கூட சேர்ந்து வாழாம உங்களுக்கு துரோகம் பண்ணவ தானே அவ, எவங்கிட்டயோ இருந்து குழந்தைய கொண்டாந்தவ தானே அவ, அப்படிப்பட்டவளை அவளுடைய உண்மையான காரணத்தை தான் நான் சொன்னேன், நான் ஒன்னும் இல்லாத பொல்லாத சொல்லல, ஊருக்குள்ள என்ன சொல்றாங்களோ அதைத்தானே நான் சொன்னேன், நான் ஒன்னும் பொய் சொல்லலையே, நான் ஒன்னும் இட்டுக்கட்டி பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும், ராஜாங்கத்துக்கும் பார்த்தா கோவம் வருது. போதும், இதுக்கு மேல ஒத்த வார்த்தை பேசினேன்னு வை, கண்டந்துடமா வெட்டி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இங்க ஐஸ்வர்யா பார்த்தா திருன்னு முழிச்சு போய் நிக்குது. அன்னைக்கு நான் பேசின வார்த்தை கோபத்திலையோ ஆத்திரத்திலையும் குடி போதையினாலையும் நான் பேசினேன், தமிழ்ச்செல்வியோடைய நடத்தையில சந்தேகப்படுறதுக்கு இங்க யாருக்கு அருகதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், ஐஸ்வர்யா பார்த்தா சேதுவே பார்த்து நிக்குது. அப்பதான் பார்த்தா தமிழ்ச்செல்வி ஹால்ல நிக்கிறாங்க. ராஜாங்கமும் சேது கிட்ட சொல்றாரு, இப்ப ஐஸ்வர்யாவை ஏதோ பேசணும்னு சொல்லி நீ அடிச்சிட்ட, இதே இது ஊருக்குள்ள நீ முன்னாடி போகையிலையும் பின்னாடி போகையிலையும் 4 பேர் காது படையில பேசினா அப்ப என்ன சேது பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவோ சேதுவால பதில் பேச முடியல. அப்பதான் பார்த்தா தமிழ்ச்செல்வி,
இவர் என்ன மாமா பேசுவாரு? 4 செவத்துக்குள்ளேயும் இந்த வீட்டுக்குள்ளேயும் மட்டும்தான் என் பொண்டாட்டி நடத்துக்கிட்டவ கிடையாது. நான் இந்த மாதிரி குடிபோதையில பேசிட்டேன், அதுக்காக அவகிட்ட நான் 1000 தடவை மன்னிப்பு கேட்டுட்டேன். மன்னிப்பு கேட்கறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனை நான் பண்ணிட்டேன். ஆனா அவ தான் என்னை மன்னிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லுவாரே தவிர, ஊரறிய இவர் எத்தனை பேர் முன்னாடி என்னைய தப்பான வார்த்தையில பேசினாரோ அவகிட்டலாம் போய் என் பொண்டாட்டி இவ நல்லவ, நான் இந்த மாதிரி குடிபோதையிலாம் பேசிட்டேன் அப்படின்னு அவருக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சொன்னா அவருடைய கௌரவம் என்னாகும், அவருடைய மான மரியாதை என்னாகும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாரே தவிர, பொண்டாட்டிக்காக ஊரறிய என் பொண்டாட்டி நல்லவதான்னு அவரால் சொல்ல முடியாது. அப்பதான் சேது வீட்டில் இருக்கிற எல்லாரும் நிற்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் பார்த்தா சேது தமிழ் காலில் விழுகிறாரு. நான் செஞ்சது தப்பு தான். நான் தப்பான வார்த்தையில உன்னை சொல்லி அப்படி பேசியிருக்க கூடாது. அதுக்காக நான் எத்தனை முறை வேணாலும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். இன்னைக்கு என்ன ஊரு முன்னாடி நான் எல்லாரும் முன்னாடியும் மைக்க போட்டு நான் இந்த மாதிரி என் பொண்டாட்டியை பேசுனது தப்பு, நான் என் பொண்டாட்டியை தப்பான வார்த்தையில நான் பேசியிருக்க கூடாது, நான் பேசுனது தப்பு தான், நிதானத்துல இல்லாத போது நான் அப்படி பேசிட்டேன்னு சொல்லி ஊரார் முன்னாடி நான் மன்னிப்பு கேட்டா நீ ஒத்துக்குருவியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் தமிழை பார்த்து அமைதியா இருக்காங்க. அப்பதான் அப்பத்தா சேது நீ அப்படியே செய்டா, ஊரறிய மைக்கு செட்டை போட்டு நீ தமிழ்ச்செல்விய பேசுனது தப்புதான்னு சொல்லி அத்தனை பேர் மத்தியிலையும் நீ தமிழுக்கிட்ட மன்னிப்பு கேளு. அப்பயாவது அவ மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்சு அவ உன்னைய மன்னிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லவும் தமிழும் பார்த்து அமைதியா இருக்காங்க. அப்பதான் ஐஸ்வர்யா கிட்ட சேது, இங்க பாரு ஐஸ்வர்யா, என் மனசுல தமிழ்ச்செல்வி மட்டும்தான் இருக்கா. தமிழ்ச்செல்வி நடத்தையில சந்தேகப்படுறதுக்கு யாருக்கும் அருகதை கிடையாது. அவளுடைய நடத்தையில யாரும் சந்தேகப்பட முடியாது. தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர்ற குழந்தை ஏன் குழந்தை, இந்த வீட்டு வாரி தமிழ்ச்செல்வி வயிற்றுல சமந்துகிட்டு இருக்கிறது ஏன் உசுர. நீ இப்பவே தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். தமிழ்ச்செல்வியை பார்த்து நீ அப்படி பேசுனது தப்பு, என்ன ஏது உண்மை தெரியாம நீ பாட்டுக்க இஷ்டத்துக்குன்னு வார்த்தையை அள்ளி வீசி இருக்க. தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் ஐஸ்வர்யா பார்த்தா அப்படியே நிற்கவும் ஈஸ்வரிக்கு பார்த்தா என்ன பண்றதுன்னு தெரியல. இவளை வச்சுதான் எப்படியாவது இந்த தமிழ்ச்செல்வியை விரட்டணும். இந்த சேது பேசுறத பார்த்தா இவளை இப்படியே வீட்டை விட்டு துரத்திடுவான் போலயே. ஐஸ்வர்யா இங்க பாருமா, தமிழ்கிட்ட சாரின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிருமா. 1000 தான் இருந்தாலும் எந்த உண்மையும் தெரியாம இப்படி பேசியிருக்க கூடாதுல. இந்த சேதுதான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டால, நீ தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் ஐஸ்வர்யா பார்த்தா ஈஸ்வரியை பாக்குது. ஈஸ்வரி கண்ணை காட்டவும் ஐஸ்வர்யா தமிழ்கிட்ட வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா மாடிக்கு போயிருது. அப்பதான் ராஜாங்க தமிழ்கிட்ட, தெரியாம அந்த பொண்ணு ஏதோ பேசிருச்சுமா, அந்த பொண்ணுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவோ, ஐயோ மாமா விடுங்க மாமா, அந்த பொண்ணு பேசுனதுக்கு நீங்களாம் ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க.